ஒரு நாள் நான் எல்லாத்தையும் தங்கமா மாத்துவேன். இவன்தான் ராமு. இவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அவன் அனைத்து பொருளையும் தங்கமாக மாற்றும் மந்திர தண்ணீரை தேடி வருகிறான். இது மேஜிக் போஷன். ராமு அனைவரிடமும் காசு கொடுத்து ஏமாந்தான். ஆனால் அவன் முயற்சியை கைவிடவில்லை. உழைத்தால் தான் முன்னேற முடியும். யாரிடமும் ஏமாறாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. கண்டிப்பா நான் ஒரு நாள் எல்லா பொருளையும் தங்கமாக மாத்துவேன். அவன் முயற்சி நல்லதுதான், ஆனா செல்லும் திசை தவறு. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அனைவரும் அந்த முனிவரிடம் ஆசீர்வாதமும் பரிகாரம் கேட்டனர். உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். நல்ல காலம் வரும். எல்லாத்தையும் தங்கமா மாத்தணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். ஒரு வழி இருக்கு. வாழை மரங்கள் நட்டு பனிக்காலத்தில் வாழை இலையின் மேல் படர்ந்திருக்கும் பனித்துளிகளை 5 லிட்டர் வரை சேகரித்துக் கொண்டு வா. நான் மந்திரம் சொல்வேன், அப்புறம் அது மந்திர தண்ணீர் ஆகிவிடும். ராமு அவனது காலியான நிலத்தில் முதல் முறையாக வாழை மரங்களை நடுகிறான். என்ன இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஆனா நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுவேன். மது அந்த வாழை மரத்திலிருந்து பல்வேறு பாகங்களை விற்று காசு சம்பாதித்தாள். ஏய், நான் முடிச்சிட்டேன். எப்படியோ ராமு 5 லிட்டர் பனித்துளி சேமிச்சிட்டான். இப்போ இது மந்திர தண்ணீர். அந்த முனிவர் மந்திரங்கள் சொல்லி அந்த பனித்துளி பாட்டிலே ராமுவிடம் கொடுத்தார். ராமு அதை சோதிக்க முடிவெடுத்தான். அப்படியா? நான் இதை சோதித்து பார்க்கிறேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? இதுக்காகவா நான் 6 வருஷம் வேஸ்ட் பண்ணேன்? நீ ஒன்னும் ஏமாறல. நீ தங்கம் சேர்த்துட்ட. அது எப்படி? இதுதான் வேலை செய்யலையே. நான் 6 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ராமன், நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? நான் எதுவுமே பண்ணலையே. உன் உழைப்பால் தான் இது வந்தது. நன்றி. உங்களால் தான் எனக்கு புத்தி வந்தது. உன் முயற்சியே உன்னை மாற்றியது. முயற்சிதான் உண்மையான மந்திரம். உழைப்புதான் உண்மையான தங்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.